சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு போதிப்பேன். உங்க பயப்படாமல் எதோ நான் செஞ்சிடறேன் ஆண்டவரே மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, ஆண்டவரே எனக்கு உமக்கு பயப்படுற பயத்தை எனக்கு போதித்தரலாம் ஆண்டவரே. நான் எப்போதும் உமக்கு பயந்துருக்கணும். மனிதர் பயப்படணும் அவசியமே. யாருக்கு பயந்துருக்கணும்? கர்த்தருக்கு பயந்துருக்கணும். அப்போ கர்த்தருக்கு பயப்படணும் சொல்லி கர்த்தர் நமக்கு போதிப்பார். இதை இப்படி செய்யாது இதை செய்யாதுன்னு சொல்லி நமக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளுக்கு போதிப்பார். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு பயந்துருந்தால் கர்த்தரில் என்ன செய்ய முடியும்? நடச்சிருக்க முடியும். கர்த்தருக்கு பயந்துருந்தா தான் கர்த்தரில் என்ன செய்ய முடியும்? நடச்சிருக்க முடியும். அப்படித்தானே? நம்ம ஒரு நாள் கர்த்தருக்கு பயந்துருந்தால் அவரில் நடச்சிருக்க முடியும். அவரை விட்டு என்ன செய்ய முடியும்? வலதுவரம் சாயாமல் இடதுவரம் சாயாமல் அவரில் நடச்சிருக்க முடியும். வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். மிகுந்த சத்தம் விட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. இப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட என்ன? எதை செய்தாலும் இது ஆண்டவருக்கு பிடிக்குமா, இது ஆண்டவருக்கு பிடிக்காதா சொல்லி நம்ம யோசித்து, நம்ம ஒரு நாள் ஆண்டவருடைய வசனத்தை வச்சு ஆண்டவரே என்னை போதிங்க, நான் எப்படி பயந்து நடக்கணும், உங்கள் பயப்படுற பயத்தை எனக்கு போதிங்கன்னு சொல்லி கேட்டு ஆண்டவர் போதிப்பார். இது மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. ஊழியக்காரன் தன் எஜமான்களை கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எனக்கு பயப்படுற பயம் எங்கே? அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயம். நம்ம ஒரு நாள் ஆண்டவர் கேட்கலாம், ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்களப்பா பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை உங்களுக்கு போதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. எப்படி நான் அவங்க பயந்துருக்கணும், எப்படி நான் அவங்களுக்கு பிரியமான பிள்ளை நடக்கணும், நம்ம ஒவ்வொரு நாளும் பயந்துருக்கணும் ஆண்டவர். அந்த கிருபை எனக்கு தாங்க. நம்ம மனிதரை பார்த்தா பயப்படுறோம். ஐயோ இவங்க இதை சொல்லுவாங்களா அது சொல்லுவாங்கன்னு சொல்லி பயப்படுறோம். ஒரு வேலைக்கு போனால் எஜமானை பார்த்து பயப்படுறோம். ஐயோ இன்றைக்கி எஜமான் எதையாவது சொல்லிடுவாங்களா, இந்த வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி எஜமானுக்கு பயப்படுறோம். எஜமான் இல்லாதப்ப எப்படி வேணாலும் வேலை செய்வோம். எஜமான் இருந்தால் என்ன செய்வோம்? பயபக்தியோடு வேலை செய்வோம் இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு பயப்படுற பயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவர். நான் பயப்படாமல் இருக்கனே, நான் பயப்படுற பயத்தை தாரும். நம்ம ஒரு எஜமானுக்கு பயப்படுறோம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதா? யோசித்து பாருங்கள். நம்ம கர்த்தருக்கு பயந்துருந்தால் கர்த்தரில் நம்ம நிலச்சிருக்க முடியும். நம்ம ஒரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் பயப்படுறது எனக்கு போதியும் ஆண்டவரை. நம்ம ஒரு நாள் உங்களுக்கு பயப்படணும். எஜமானுக்கு பயப்படுறோம், நம்மளை படைத்தவருக்கு பயப்படுறோம்மா.